ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குழிப்பணியாரம். குழிப்பணியாரத்துக்கு டிஃபன் சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துவோம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு வெள்ளை உருட்டு உளுந்து, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம், வேண்டான்னா வேண்டாம். வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, இது கொத்தமல்லி. இவ்வளோ நம்ம வதக்கி இதில் மாவை அரைச்சி அதில் தட்டி சுடப்படும் வெள்ளை பணியாரம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் கட்டியாக. இப்போ தேங்காய் நம்ம திருகி வச்சுருக்கோம். இது திருகியும் போடலாம், பல்ல நறுக்கியும் போடலாம். நம்ம திருகி வச்சுருக்கோம், இதை அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கிடுவோம். தாளிக்க கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இப்போ கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டு வதக்கவும் இஞ்சி, பச்சை மிளகாய், இப்போ கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் போட்டுறோம். மாவில் நல்லா கொட்டி இப்போ இந்த தேங்காயும் போட்டு விரைக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இந்த தேங்காயும் போட்டு கலக்கிட்டு சுட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா கலக்கியாச்சு. வெங்காயம் எல்லாம் தாளித்து போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ சுட ஆரம்பிப்போம். வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சு சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் கட்டி காயுது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். இதில் சிம்மிலே இருக்கட்டும், கல் சூடானதும் பார்ப்போம். இப்போ வாங்க ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஊற்றுவோம். நம்ம ஊற்றிட்டோம், வெந்ததும் பார்ப்போம். நல்லா முருகலை வேகம். இப்போ நம்ம திருப்புவோம். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். ரெண்டு சைடும் நல்ல முருகலாக வேகணும்.
பாருங்கள், இப்போ நல்லா முருகலாக 2 சைடுமே நல்லா முருகலாக வந்துருக்கு. இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு வீடு உங்களுக்கு ஊற்றி கட்டுறேன். இப்போ இன்னொரு வீடு உங்களுக்கு ஊற்றி கட்டுறேன் பாருங்கள். அடுத்த வீடு ஊற்றியாச்சு. இதை பாருங்கள், நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பலாம் பாருங்கள், வெந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு. இப்போ நம்ம 2 பக்கமும் நல்லா செவக்காக திருப்பி போட்டு வேக வைக்கணும். நம்ம உள்ளுக்கும் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துட்டு 2 பக்கமும் நல்லா முருகலாக வச்சுட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா முருகலாக எடுத்துட்டோம். இதை நம்ம இதில் மாற்றி வைக்கிற பாருங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இதுக்கு சாம்பார், சட்னி, கார சட்னி. இதுக்கு வந்து கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி இன்றைக்கி சாம்பாரும் தேங்காய் சட்னி எடுத்துக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.